பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த தங்கச்சிமாக்கு பெரிய வாழ்த்துக்கள், இவ்வளோ அழகான வார்த்தைகளை சொன்னதுக்காக. இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு ரெட்டி பாவத்தின் மனப்பூர்வ வாழ்த்துக்கள். புகழ்த்தமிழ் நான் குக் வித் கோமாளில் பார்த்து இப்போ பார்க்குறேன் ஹீரோ ஆகிட்டான் தம்பி. இல்லை பிள்ளை, நிறைய வாய்ப்பு வரும். அப்போ தான் ஹீரோ என்பது ஒரு கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே வரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நான் எங்களோட பெரிய கனவு அதெல்லாம். ஹீரோ ஆகணும், எல்லாருடைய ஆசை தான். நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு. அந்த ஆசை நிறைவேறிக்காது. பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. அப்பா வணக்கம், நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாற்றிக்கிறேன், முதல்ல சந்தோஷப்படுத்திக்கிற முதல்ல. ஜவஹர்னு தங்கச்சிமா எல்லாரையும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியாக தான் தெரியுது எனக்கு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல. இது பொறுத்த வரைக்கும் சித்தை வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்த்துருக்கேன். அவனை தம்பியை முதல் படம் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனுக்கு பாஸ்கெட்பால் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனை அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஃபங்க் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான். அப்படி வர சொல்லி தனியாக தெரிஞ்சான் தம்பி. யாரா நீ? அப்படி தான் கேட்டோம். திருவண்ணாமலை வந்த பிள்ளை. அந்த படம் அறிவழகன் சார் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணால் அப்போ தான் எனக்கு சித்த தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் பாகவும் வாழ்க்கை விதி விளையாடிச்சு. என் கூட ட்ராவல் பண்ண நிலைமை வந்துச்சு பிள்ளைக்கு. நான் ஸ்டுடியோவில் இருக்க சொல்ல ஸ்டுடியோவில் என் கூடயே இருப்பான் எப்போதுமே. ரொம்ப தங்கமான பையன், உண்மையாக இருப்பான், எல்லா வேலையும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா வாய் தான். எதுவும் அதனால் உண்மையை சொல்லிவிடுவான். அதனால் நிறைய பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு. எதையும் சொல்லுறதுனால என்ன ஆகுதுன்னா உண்மை ஏற்றுக்காது மனசு. நமக்கு உண்மை சொன்ன ஒத்துக்காது எப்போதுமே. உன்னை புகழ்ந்து சொன்ன ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு உடனே ஒத்துக்கும். இப்போ என்ன நல்லாவே போட்டு ட்ரெஸ் நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னா உடனே யோசிச்சு பண்ணுவோம். என்ன பார்த்தா நான் அவ்வளோ கேவலமாக இருக்கா உனக்கு அப்படி கேட்போம். நல்லதை ஏற்றுக்கிற மனசு கெட்டதை ஏற்றுக்காது. ஆனால் கெட்டதை சொல்கிற மனசு தான் சூப்பராக இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்கிறத விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் சித்து நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து எனக்கு ஹீரோ அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் என்பது பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குல்ல. அந்த ட்ராவலில் அவன் இது வந்திருக்கான். நாங்கள் பேசும்போது எப்போதுமே என்னென்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அது கேட்காம பக்கத்தில் பேசினா அப்புறம் எதுக்கு பேசணும்னு தெரியாது. உனக்கு தான்டா நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுகிறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில் பெரிய படமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரோல் பண்ணுறேன் எல்லாரும் போலீஸாக கூப்பிட்றாங்க அப்படின்றது. அது பெரிய கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான் போலீஸாக தெரிய சொல்ல நான் அந்த உடையை போட்டு தான் போலீஸாக மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலாக மாறுவேன், ஒரு நாள் டாக்டராக மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவாக மாறுறேன், ஒரு நாள் எல்லா வேடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா என்பது அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. 3 வேளை சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்கே போனாலும் எங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களில் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களாக தான் நான் பார்க்குறேன், சிறந்த மக்களாக பார்க்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேலே இந்த கேமரா பதிவு பண்ணியிருக்க கேட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்கள் இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை படுத்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக கை தட்டிக்கலாம். இந்த சினிமா தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோடம்பாக்கத்தில் பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல. நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்குது. எல்லாரும் சேர்த்துக்கும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ளே சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்டுறோம் இல்லை, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸாக மாறிடுவோம். நாங்கள் ஒரு திருடனாக மாறிடுவோம், ஒரு கொலகாரனை மாறிடுவோம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டு காதில் கேட்ட விஷயத்தை மூலையில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவனை பார்க்க சொல்ல எனக்கு போலீஸாக தான் தெரிஞ்சான் தம்பி. நேற்று அந்த ட்ரெயிலர் பார்க்க சொல்ல அவ்வளோ உன்னதமாக இருந்துச்சு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயா. வாழ்த்துக்களுங்க ஐயா, பெரிய மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாழ்க பல்லாண்டு வாழ்க. நிறைய படங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷார்ட் வைஸும் சூப்பராக இருந்தது. லைட்டிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கேமரா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்களுக்கு சாமி. மியூசிக் சூப்பராக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், சினிமா தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு. நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தான் அது ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு இன்னும் வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால் இதை ரெட்டிப்பாக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. உங்களோட வாழ்த்துக்கு பெரிய நன்றி. சித்து ஹீரோவாதுக்கு பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா உங்கள் படம் பார்த்த நடுவில் ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அழகான கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் கண் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப அழகு. ஆனால் அந்த படம் வந்து அதுவும் காப்பா தான் பார்த்தேன். இதான் ஃபஸ்ட் படம் காப்பா. அப்போ நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டப்போ நான் தங்கச்சிட்ட கேட்டேன், அவர் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்டேன். தப்பாக சொல்லிட்டப்போ அதே மாதிரி தானே வழி நெடுகு காட்டு அந்த பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அது பெரிய சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள். பரவாயில்ல, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ முதல்ல உங்கள் கூட ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கிங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கிங்க. அடுத்த வேலைக்கு இப்போ யோசிக்காதீங்க, அடுத்த வேலை நடக்கும். இந்த வேலைக்கு இப்போ பார்ப்போம். இப்போ உட்கார சொல்ல நான் யோசிப்பேன் இன்னொரு வேலையை பற்றி. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இங்கே போடுமே அங்கே போடுமே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்கும். இந்த உலகம் ரொம்ப அழகு. இந்த உலகத்தில் நீங்கள் படைச்ச மனுஷனாக படைத்து ரொம்ப அழகு. நீங்கள் மனிதராக படைச்சிட்டீங்க. அதுவும் சிரிக்கிறதுக்காக ஆடின பல்ல வெள்ளையாக கொடுத்துட்டான். நல்லா சிரிங்க, சந்தோஷமாக வச்சுக்கிங்க, நல்ல வார்த்தைகள் பேசுங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வெற்றி என்பது பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் எடுத்து கண்டிப்பாக நடக்கும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தங்கச்சி பெரிய வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்போ கைத்தட்டிக்கலாம் முடிச்சிட்டேன். தேங்க்யூ.